தனக்கு பிரேக்கப் ஆனதுக்கு இதுதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி பான் இந்தியா நடிகை ஒருத்தவங்க ரொம்ப வெளிப்படையா சொல்லியிருக்க இந்த ஒரு விஷயம் தான் சோஷியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. அதை பத்தி இந்த வீடியோல நம்ம இப்போ முழுமையா பார்க்கலாம். நேஷனல் கிரஷ் அப்படின்னு சொன்னாலே நமக்கு எல்லாருக்குமே தெரியும், யாருப்பா, ராஷ்மிகா மந்தனா தானே அப்படின்னு தான். இன்னைக்கு முக்கியமான நடிகையில இவங்களும் ஒருத்தவங்க. கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள்லயே பயங்கரமான வெற்றியை சந்திச்ச ஒரு பர்சன். புஷ்பா, கீதா கோவிந்தா, சீதாராமன் சொல்லிட்டு எல்லா படங்களுமே இவங்களுக்கு வேற லெவல் கிட் கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லாம ரசிகர்களுக்கு மத்தியில இவங்களுக்குன்னு ஒரு நல்ல பேர் இன்னைக்கும் இருந்துட்டு தான் இருக்கு. 2016ஆம் ஆண்டு கன்னட திரைப்படம் மூலியமா தான் இவங்க முதலா இண்டஸ்ட்ரியில கால் எடுத்து வச்சாங்க. அதுக்கப்புறம் தெலுங்கு, தமிழ், ஹிந்தின்னு சொல்லிட்டு எல்லா படத்திலையும் நடிச்சிட்டு இருந்தாங்க. முக்கியமா சொல்லணும்னா எல்லா மொழிகளுக்கும் டஃப் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லியே ஆகணும். இவங்களோட பயணம் அந்த அளவுக்கு எளிதானதெல்லாம் இல்ல. ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இந்த பாதையில பயணிச்சிட்டு இருக்காங்க. ராஷ்மிகா மந்தனா பொறுத்த வரைக்கும் கர்நாடகாவில் குடகு அப்படிங்கிற மாவட்டத்துல தான் பிறந்திருக்காங்க. இவங்களோட தந்தை ஒரு தொழிலதிபர் தானா. பெரும்பாலான குழந்தைகள்லாம் எல்லாரும் ஆசைப்படுற மாதிரி தான் ராஷ்மிகாவுக்கு ஹீரோயினியா ஆகணும் அப்படின்னு சின்ன வயசுல இருந்தே ஒரு ட்ரீம் இருந்துட்டு இருந்திருக்கு. முதல்ல அவங்க பெற்றோர்கிட்ட சொல்லும் பொழுது அவங்க ரொம்பவே தயக்கம் காட்டினாங்களாமா. பின்னர் சினிமா இண்டஸ்ட்ரியில நடிக்க அனுமதியும் கொடுத்திருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதழியல் மற்றும் ஆங்கில இலக்கியத்துல இவங்க பட்டப்படிப்பு முடிச்சிருக்காங்களா. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை தொடர்ந்து ராஷ்மிகா மாடலிங் செஞ்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த நேரத்துல தான் ரக்ஷித் ஷெட்டி அப்படிங்கிறவரு ஹீரோவா நடிச்சிட்டு இருக்க கிரீக் பார்ட்டி அப்படிங்கிற படம் மூலியமா இண்டஸ்ட்ரியில அறிமுகமாகி அந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சுச்சா. அப்பதான் முதலா தெலுங்கு மற்றும் கன்னட படங்கள்ல நடிக்கிறதுக்கு ராஷ்மிகாவுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படங்கள்லாம் நடிச்சிட்டு இருக்கும் பொழுதே ஏன் தமிழ்ல ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் கார்த்திக் நடிப்புல வழியான சுல்தானா படம் மூலியமா தமிழ் இண்டஸ்ட்ரியில கால் எடுத்து வச்சாங்க. அது அந்த அளவுக்கு சக்சஸ் கொடுக்கல. தொடர்ந்து விஜயோட வாரிசு படத்துல ராஷ்மிகா நடிச்சிருந்திருப்பாங்க. அந்த படமும் கழவை விமர்சனம் தான் பெற்றுச்சுன்னு சொல்லியே ஆகணும். தமிழ்ல கொஞ்சமா உள்ள வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருந்த ராஷ்மிகாவுக்கு ஹிந்தியில பட வாய்ப்புகள் அதிகமா குமிஞ்சிச்சு. மஜ்னு, குட் பை இந்த மாதிரி படங்கள்ல எல்லாம் நடிச்சிட்டு வந்தாங்க. அந்த வகையில ராஷ்மிகா கடைசியா அனிமல் படத்துல நடிச்சது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சொல்லவே வேணாம் அது எந்த அளவுக்கு விமர்சனம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வசூல் ரீதியா பயங்கரமான வரவேற்பு கிடைச்சிச்சு. கடந்த 8 ஆண்டுகள்ல மட்டுமே ராஷ்மிகாவோட சக்சஸ் பயங்கரமா இருந்துச்சு அப்படிங்கறத சக நடிகைகளே சொல்ற அளவுக்கு அவங்க பயங்கரமா பீக்ல வந்துட்டாங்க. தன்னோட முதல் படமா கிரீக் பார்ட்டியில நடிச்ச போது தன்னோட நடிச்ச நடிகரான ராஷித் ஷெட்டியோட டேட்டிங் செஞ்சுட்டு வந்தாங்களாமா. சோ இவங்க தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. 2017ல இவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிட்டு இருக்கு. என்ன கருத்து வேறுபாடுன்னு தெரியல. 2018ல இவங்க 2 பேரும் பிரேக்கப் செஞ்சுக்கிட்டாங்க. ஆனா இப்ப வரைக்குமே அவங்க 2 பேரும் பிரியாம நல்ல நண்பர்களா தான் இருந்துட்டு இருக்காங்களாமா. அதே மாதிரி சார்லி 777 அப்படிங்கிற படத்துல நடிச்ச நடிகரும் இவங்க கூட அப்பப்ப பேசுவதா சில செய்திகளும் இப்போ கசிய ஆரம்பிச்சிருக்கு. சோ கன்னட திரையுலகத்துல இருந்து ராஷ்மிகா எவ்வளவு தடைகள் இருந்தாலும் அதை எல்லாமே சாதிச்சு இன்னைக்கு ஒரு நல்ல இடத்துல இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்பவே பெருமையா தான் இருக்குது. அண்ட் தென் அவங்களோட ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆனது பிறகும் இவங்க பிரேக் ஆகாம திரும்பவும் அடியெடுத்து வச்சு இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில இருக்காங்க. இப்ப ரீசெண்டா நிறைய படங்களும் நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்களாமா. முக்கியமா சொல்லணும்னா இவங்களோட படங்கள் எல்லாமே கர்நாடகா பாக்ஸ் ஆபீஸ்ல தொடர்ந்து நல்ல வசூல பெற்றுட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ரீசெண்டா கூட ஏஏ உருவாக்கி ராஷ்மிகாவை டீப் ஃபேக் வீடியோ ஆன்லைன்ல பயங்கரமா ஷேர் ஆனிச்சு. இதை பார்த்துட்டு ராஷ்மிகாவுக்கு பயங்கர கோவம் இதை தொடர்ந்து நிறைய ரசிகர்களும் இருக்கட்டும், ஒரு பக்கம் நடிகைகளும் சரி இவங்களுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு தான் வந்துட்டு இருந்தாங்க. சோ அந்த பிரச்சனை முடிஞ்ச கையோடையே ராஷ்மிகா புஷ்பா 2 படத்தோட இப்ப நடிச்சிட்டு இருக்காங்க. சோ கூடிய சீக்கிரம் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அல்லு அர்ஜுன் எல்லாம் நடிச்சிருக்காங்களாமா அந்த படத்துல. இந்த படம் கூடிய சீக்கிரம் சுதந்திர தினத்தன்னைக்கு திரையுலகத்துல வெளியாகும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான அப்டேட்டும் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது தொடர்ந்து நிறைய படங்களும் நடிச்சிட்டு இருக்காங்களா. ரெயின்போ அப்படின்னு சொல்லிட்டு படமும் இன்னும் ஒரு படத்திலயும் கமிட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒரு படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. தனுஷ் மற்றும் நாகார்ஜுனா நடிப்புல சேகர் கமுலா இயக்கத்துல இன்னைக்கு குபேரா அப்படிங்கிற படம் போய்கிட்டு இருக்கு. இது 2 லாங்குவேஜ்ல தயாரிச்சிட்டு இருக்காங்க. ஒன்னு தமிழ், ஒன்னு தெலுங்கு. சோ இந்த படமும் கூடிய சீக்கிரம் நல்லா போய்கிட்டு இருக்கு, ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருக்காங்க. பான் இந்தியா நடிகையாக மாறி இன்னைக்கு மக்கள் பத்தியில பெரிய வரவேற்பு பெற்றுட்டு இருக்க ஒரு பர்சனா அது ராஷ்மிகா தான். ஒரு படத்துக்கு கிட்டத்தட்ட 2 முதல் 5 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டு இருக்கதா சில செய்திகளும் கசிய ஆரம்பிச்சிருக்கு. ஆடம்பரமான வீடு, சொகுசு காருன்னு சொல்லிட்டு பயங்கரமா வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. எல்லாரோட வாழ்க்கையிலும் கண்டிப்பா சொல்ற கஷ்டம்ங்கிறது காமன் தான். சோ அதை எப்படி நம்ம மீண்டு வரோம் அப்படிங்கிறதுக்கு உதாரணமா இன்னைக்கு ராஷ்மிகாவும் இருக்காங்கன்னு நினைக்கும் பொழுது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல அப்டேட்ஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.